ஹலோ ஃபுட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ அதனால் ஏன் வீடியோ போடல அப்படின்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை காய்ஸ். இதுமாதிரி கண்டினியூஸாக நம்ம சேனலில் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த ரெசிபி வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு 3 டம்ளர் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அந்த 1 டம்ளர் ரவா இருக்கு இல்லையா, ஸோ அதனால் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஜீரகம், அதுக்கப்புறம் தேவையான அளவு காஞ்ச மிளகா, ஸோ அது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அதையும் நம்ம போட்டுக்கலாம். அந்த தேவையான அளவு எண்ணெய், அந்த தேவையான அளவு உப்பு, அந்த கருவேப்பிலை, ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க ஃபுட்டீஸ். ஸோ 15 மினிட்ஸ் கழிச்சிட்டு ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சப்பாத்திக்கு பண்ணுற ப்ராசஸ் தான். ஸோ அதுமாதிரி மாவை உருட்டி வச்சுக்கோங்க. ஸோ அதை இட்டு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை ஸ்லைஸாக கட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஸ்கொயராகவும் கட் பண்ணிக்கலாம், அந்த டைமண்டாகவும் கட் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களோட விஷ் தான். ஸோ இது எல்லாமே கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய யம்மியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும் ஃபுட்டீஸ். ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ நான் சாப்பிட்டு பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பாய் ஃபுட்டீஸ்.